அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஹாஜி அலி. நான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவன். என்னுடைய கேள்வி என்னென்றா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதாவிலே சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்து, நான் இந்த நாளிலே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அதற்கு அந்த மக்களும், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பூர்த்தியாக்கி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக்கி 3 முறை சாட்சியாக்கி இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்பதற்கு அல்லாஹ்வும் அவனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். சூரத்துல் மாயிதாவிலே அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா என்ற வசனத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்றான். அப்படியானால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே, அந்த முழுமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலே குர்ஆனும் சுன்னாவும் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட மௌலூது போன்ற பாடல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சஹாபாக்கள் காட்டி தந்ததாக எந்தவிதமான வரலாறுகளையும் நாம் பார்க்க முடியவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்று பெயரிலே ஓதப்பட்டதாக எந்தவிதமான சான்றுகளையும் நம்மால் பார்க்க முடிவதில்லை. அப்படி இருந்தால் அதை சொல்லுங்கள். இந்த மார்க்கம் முதலிலே முழுமை பெற்று விட்டதா அல்லது முழுமை பெறவில்லையா? இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தானா அல்லது அதற்கு அடுத்தாற்போல் வேறு எதுவும் இருக்கின்றதா என்பதையும் தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துடன் இதனுடைய சட்டங்கள் பூரணமாக்கப்பட்டு விட்டது. அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற விழாக்கள் கொண்டாடப்படவில்லையே, பிறகு எப்படி நாம் இந்த விழாவை கொண்டாடலாம் என்பது சகோதரருடைய கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மார்க்கத்தின் சட்டங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்பதை சமுதாயத்திற்கு கற்பிக்கின்ற அதே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவின் உலமாக்கள் தான் இந்த செயலையும் செய்கிறார்கள். எனவே இதனுடைய பொருள், இந்த மீலாது விழாக்கள் புதிதாக உருவாக்கப்பட்டவை அல்ல. இந்த மீலாது விழாக்கள் அது குர்ஆனின் ஏவலுக்கு உட்பட்டது. பாருங்கள், மீலாது விழாக்களில் என்ன சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாண்புகள் எடுத்துச் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய மகத்துவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் லுஹாவின் கடைசி வசனம், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பேசுங்கள், உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளில் மிகவும் மகத்தானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றதுதான், அவர்கள் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டதுதான். எனவே இந்த வசனத்தின் பொருளில் என்னவாக அமைகிறது? நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுங்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்கள் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பது அது குர்ஆனின் ஏவலுக்கு உட்பட்ட நிகழ்ச்சி. பிறகு அவருடைய கேள்வி, இது போன்ற விழா கொண்டாடப்படவில்லையே என்று. இந்த ஏவல், இந்த அல்லாஹுடைய அருட்கொடையை பற்றி பேசுங்கள் என்ற இந்த ஏவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருப்பார்களா? இந்த ஏவல், உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை பேசுங்கள் என்ற ஏவலை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருப்பார்களா? இல்லை, கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தினார்கள். அன்றைய காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவங்கள் எடுத்து பேசப்பட்டன, அவர்களுடைய புகழ்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டன, தனியாகவும் கூட்டமாகவும் அவர்களுடைய புகழ்கள் சொல்லப்பட்டது. பிறகு என்ன? இது போன்ற முறையில் ஒரு ஃப்ளக்ஸ் போர்டை கட்டி ஒரு மண்டபத்தில் வைத்து பல விளம்பரங்கள் செய்து வால் போஸ்டுகள் அடித்து நோட்டீஸுகள் அடித்து ட்ரக்கரில் மாவட்டமெல்லாம் பிரச்சாரம் செய்து இந்த முறையிலான ஒரு விழா கொண்டாடப்படவில்லை. ஆனால் இதனால் இது ஒரு புதுமையான செயலாக மாறிவிடாது. இதன் அடிப்படையான செயல் என்ன?
அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்கள் பேசப்படுவது. அதுதான் இங்கு நடக்கிறது. பிறகு காலத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் இன்று அரபிக் கல்லூரிகள் நடத்துகிறோம். அந்த அரபிக் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு சாப்பிடுவதற்குரிய கேண்டீன் வசதி செய்கிறோம். அந்த அரபிக் கல்லூரிகளுடைய நிதிக்காக வசூல் செய்கிறோம். அந்த அரபிக் கல்லூரிகள் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்குகிறோம். இதெல்லாம் நம்முடைய எதிராளிகளும் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள். இதெல்லாம் நாயகத்தின் காலத்தில் நடைபெறவே இல்லை. ஆனால் அதன் அடிப்படை என்ன? அங்கு மார்க்கத்தின் கல்வி கற்பிக்கப்படுகிறது. இது நாயகத்தின் காலத்தில் நடந்தது. மஸ்ஜித் நபவியின் திண்ணையில் சஹாபாக்களுக்கு கல்வி கற்கப்பட்டது. அவர்கள் அங்கே தங்கி கல்வி கற்றார்கள். ஆனால் காலத்தை பொறுத்து, நமது சூழ்நிலையை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில கட்டடங்கள், ஒரு சில நிதி வசூல்கள், அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக சில பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்று காலத்தை பொறுத்து இந்த நபிகள் நாயகத்தின் மகத்துவங்களை பகிரங்கப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை பொறுத்த ஒரு சில மாற்றங்கள் தான் இந்த விழாக்களே தவிர, நாயகம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த அதே செயல்தான் இங்கேயும் செய்யப்படுகிறது. நாம் கேட்பது என்னவென்றால், அவர்களுடைய அமைப்புகளின் பெயர்களை பகிரங்கப்படுத்துவதற்காக அமைப்புகளை உருவாக்கி அதனுடைய விழாக்களை நடத்துவதை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக ஆலிம்களை உருவாக்கி கல்லூரிகளை அமைத்து அந்த கல்லூரிகளில் சாப்பாடு வசூல் செய்து அந்த கல்லூரிகளில் பட்டங்கள் வழங்கி, நாயகத்தின் காலத்தில் இதெல்லாம் நடைமுறையில் இல்லாமல் இருந்தாலும் இதையெல்லாம் செய்வதற்கு தயாரானவர்கள், இவைகளெல்லாம் புதுமைகளாக இருந்தாலும் இவைகளெல்லாம் அடிப்படை நபியின் ஏவல் உள்ளதுதான். காலத்தை பொறுத்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இது புதுமை அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பகிரங்கப்படுத்துகின்ற விஷயத்தில் மட்டும் அடிப்படையை ஆதாரமாக வைத்து காலத்தை பொறுத்த மாற்றங்களை செய்வதற்கு ஏன் அவர்கள் தயாராகவில்லை என்பதை கேட்கிறோம்.